அம்மா தாயே ஆதி சக்தி மூலப்பொருளே ஜோதி சக்தி இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி யோக சக்தி எத்தனையோ பேர் உனக்கு அத்தனையும் சொல்ல துடித்தேன் தாரி தேவி பத்திரகாளி நீலி சூரி சக்கரதாரி முத்து முத்து பேர் உனக்கு மூச்சு முட்ட சொல்ல துடித்தேன் அந்தரி சுந்தரி ஈஸ்வரி மாயி நித்திய சௌந்தரி நிரந்தரி ஆட்சி மனமுருகி அம்மா உன் பேர் சொல்ல ஏங்கினேன் கங்கை அம்மா கண்ணி அம்மா கருப்பாய் அம்மா கருவேலம்மா எல்லை அம்மா எக்காளம்மா முல்லை வளர்த்து தாயாரம்மா எத்தனையோ பேர் உனக்கு அத்தனையும் சொல்ல துடித்தேன் இந்த பூமண்டலத்தில் என்றென்றும் பாய்ந்தோடும் அலைகளின் ஓசை பூமித்தாயை தொட்டுத் தவழும் நீர்நிலை. உலகின் காலநிலை பருவங்களுக்கு ஏற்ப மாற்றங்களை தருகின்றன. பூமியின் குதூகலத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாள் கங்கை தாய். இப்படி மேலிருந்து கீழே பாயும் நீராகிய கங்கை தாய் உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் காப்பாற்றுவதற்காகவே, அவர்கள் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே பூமியில் என்றும் என்றென்றும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாள். ஜலம்தான் உலகில் உள்ள எல்லா உயிரினங்களின் மூலாதாரம். தண்ணீர் இல்லாமல் உயிரினம் இல்லை, இந்த பூமியும் இல்லை. இப்படி தண்ணீரின் மூலப்பொருளாக தோன்றியவள்தான் கங்கை தாய். கங்கை தேவலோகத்தில் ஓடிக்கொண்டிருந்தவள். ஆகையால்தான் இவளை மிகவும் பவித்திரமானவளாக போற்றுகிறோம். புண்ணிய நதி என பூஜித்து வழிபடுகிறோம். ஸ்ரீஹரியின் கால் கட்டை விரலில் இருந்து தோன்றியவளே கங்கை. ஆகையால் ஸ்ரீஹரிக்குச் சமமாக போற்றப்படுகிறாள். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண சமஸ்திதாம் நமஸ்தஸ்யை 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 நமோ நமக. ஆம், இந்த உலகில் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் கங்கை தாயை போன்றவள். அவளை வணங்கிடுவோம். இந்த தேவி பரமாவதாரம், பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கும் என்பதால் தங்கள் பாவத்தை போக்கி நல்வாழ்வு மலர முறையிடுகிறார்கள் பக்தர்கள். ஜெகதீஸ்வரனான சிவபெருமானின் ஜடாமுடியில் தோன்றி இந்த ஜகத்தை முழுமையுமாக காக்கக்கூடிய அன்னை பராசக்தியின் வடிவம் கங்கை தாய். பலிச்சக்கரவர்த்திக்கு மோட்சம் அருள ஸ்ரீமன் மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தார். தானப்பிரபு பலிச்சக்கரவர்த்தி முன்னர் தானம் கேட்டு கை நீட்டி நின்றார். குரு சுக்ராச்சாரியார் தன் சிஷ்யன் பலிச்சக்கரவர்த்தியை தடுத்த போதும் வந்துள்ளது மகாவிஷ்ணு என்பதை அறிந்த மகாபலிக்கு மேலும் மகிழ்ச்சி. மகாவிஷ்ணு என்னிடம் தானம் கேட்டு வந்துள்ளான். தானம் கொடுப்பவன் கை என்றைக்குமே மேல் நோக்கிதானே இருக்கும். தானம் வாங்குபவன் கை அதற்கு கீழே இருக்கும் அல்லவா? அப்படியானால் இன்றும் எனக்கே வெற்றி என நினைத்தான். வாமனம் 3 அடி நிலத்தை தானமாக கேட்க ஒப்புக்கொண்டான் பலிச்சக்கரவர்த்தி. திரிவிக்ரமனாக விஸ்வரூபம் எடுத்து தன் முதல் அடியால் இந்த பூ உலகையே கவர்ந்தான். 2வது அடி சப்தலோகங்கள் முழுவதும் கடந்து பிரம்மலோகத்தையே தன்னுள் அடக்கியது. பெரும் மகிழ்ச்சியடைந்த பிரம்மதேவன் மகாவிஷ்ணுவின் திருப்பாதங்களை தன் கமண்டல நீரால் கழுவ விஷ்ணுவின் கால் கட்டை விரலில் இருந்து நீர் உற்பத்தியானது. அதுவே கங்கை நதியானது. தேவலோக நதி எனவும் கூறப்பட்டது. கங்கை அம்மா உள்ளம் பொங்குதம்மா, கங்கை அம்மா உள்ளம் பொங்குதம்மா, மங்களம் பொங்க மகிழ்ச்சியும் தங்க வாடியம்மா எங்கள் தேவி அம்மா, மங்களம் பொங்க மகிழ்ச்சியும் தங்க வாடியம்மா எங்கள் தேவி அம்மா. சக்கரதரனால் மந்தாகினி என்ற பெயர் பெற்ற கங்கை ஸ்வர்கலோகத்தில் நதியாக ஓடினாள். கபில மகர்ஷியின் சாபத்தினால் சாம்பலான சகர சக்கரவர்த்தியின் 60,000 பிள்ளைகள் மோட்சத்திற்காக
பகீரதன் செய்த தவத்தை மெச்சு இந்த பூமிக்கு வந்தாள் பகீரதி என்ற பெயர் பெற்றாள். ஸ்வர்க்கத்திலிருந்து பூமிக்கு வரும்போது உலகையாளும் சிவபெருமான் தன் ஜடையில் தாங்கி அவளை முடிந்து கொள்கிறான். கைலாயத்திலிருந்து பூமிக்கு வந்ததால் ஜெகன்மாதா எனப்படுகிறாள். சுரலோகம், மத்ஸ்யலோகம், பாதாள லோகங்களிலெல்லாம் நதியாய் பாய்ந்து திரிபதகாமினி என்றும் போற்றப்பட்டாள். அம்மாவை மனதில் எண்ணி அவள் நாமங்கள் போற்றி பாடு. அம்மாவை மனதில் எண்ணி அவள் நாமங்கள் போற்றி பாடு. ஓம் சக்தி, ஓம் சக்தி. கங்கையின் கருணை கடாட்சம் இருந்தால்தான் இந்த ஜகமே இயங்கும். வாழ்க்கையின் இறுதிக் கட்டத்திலும் அமிர்த துளியாய் இருந்து மோட்சம் தருபவளே மகாதேவி கங்கை தாய். அன்னைக்கு அன்னை, அன்பை பொழியும் தாய், பவித்திரமானவள், புண்ணியம் தருபவள், பூஜிக்கப்படுபவளே கங்கை தாய். இப்பூவுலகில் கங்கையானவள் மூர்த்தி வடிவில் நிலை கொண்டிருப்பது ஒரு சில இடங்களில்தான். அப்படிப்பட்ட ஒரு தலம் கர்நாடகாவின் தலைநகரம் கல்யாண நகர் பெங்களூருவில் உள்ளதுதான் என்பது ஆனந்தத்தை அள்ளித்தரும் விஷயம். இந்த தேவி பரமாவதாரம், பாவத்திலிருந்து விடுதலை அளிக்கும் என்பதால் தங்கள் பாவத்தை போக்கி நல்வாழ்வு மலர முறையிடுகிறார்கள் பக்தர்கள். உள்மனதின் நம்பிக்கையே பெரிய செல்வம். இந்த மாதிரி நம்பிக்கையினாலே தேவியின் வடிவில் நீரை கங்கை தாயாக பார்க்கிறார்கள். எங்கெல்லாம் நீர் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நீரை கங்கையாகவே பாவித்து பூஜித்து ஆராதிக்கிறார்கள். ஓம் ஓம் ஓம். கர்ப்பக்கிரகத்திலே கற்பூர தீபம், தீபத்தில் சாம்பலாய் போனதே பாபம். தேவியே உன் புகழ் பூமியில் எங்கும், மாங்காடு மணியோசை போலவே ஓங்கும். மும்மூர்த்திகள் என்ன, மூவுலகம் என்ன, அன்னைக்கு முன்னாலே அகிலமும் என்ன. காலத்துக்கு ஏற்றவாறு கோபுரத்தோடு கங்கை தாயை திருக்கோயிலில் காண வேண்டும் என எண்ணினால் அது கர்நாடகாவில் பெங்களூரு மல்லேஸ்வரத்தில் உள்ள கங்கையம்மன் ஆலயத்தில் மட்டும்தான் காண முடியும். இந்த ஆலயத்தில் பக்தர்களின் பாவங்களையும் துன்பங்களையும் நீக்க தினமும் அற்புதமான பூசைகள் நடைபெறுகின்றன. அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் நன்கு பதிந்து வெளிப்படும் கங்கையம்மனின் திருக்கோயில் மணி ஓசையும் பூசையும். வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் பெண்கள் பல ஊர்களில் இருந்தும் கங்கையம்மனின் பூஜையில் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். சம்மங்கிப் பூவை யாருக்குத்தான் தெரியாது? அந்த பூவின் வாசம் எல்லா தெய்வங்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்த இடம்தான் காடு மல்லேஸ்வரம். இங்கு பரமேஸ்வரன் மல்லிகார்ஜுனனாக வீற்றிருந்து அருள் பாலிக்கிறான். கர்நாடகாவின் தலைநகரமான
பூங்கா நகரம் பெங்களூருவில் வழியெங்கிலும் இருந்த சம்பங்கி மரங்களில் மலர்கள் பூத்துக் குலுங்க பரமேஸ்வரன் ஜடாமுடியில் குடியிருக்கும் கங்கையம்மனும் அழகு கொஞ்சும் இவ்விடத்தில் வீற்றிருந்து தேவி என்று தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கருணை மழை பொழிந்து அருள் புரிகிறாள். இங்கு தக்ஷணமுக நந்தி, நரசிம்மன், பகவான் சாய்பாபா உள்ளிட்ட பல தெய்வங்களும் உள்ளனர். வாருங்கள் நேயர்களே, பக்த கோடிகளே, தூய்மையான மனதோடு மல்லேஸ்வரத்தில் குடிகொண்டுள்ள கங்காதேவியை தரிசித்து இத்திருக்கோவிலின் பூஜை முறைகளையும் கண்ணாரக் கண்டு அவள் அருள் பெறுவோம். எந்த திசையிலும் உன்முகமே வந்து குறுநகை புரிகுதடி. எந்த திசையிலும் உன்முகமே வந்து குறுநகை புரிகுதடி. புவனேஸ்வரி பரிபூரணி, புவனேஸ்வரி பரிபூரணி. மல்லேஸ்வரம் பகுதிக்குள் நுழைந்தவுடனே உயர்ந்து ஓங்கி காணப்படுகின்ற கோவில் கோபுரங்கள் பக்தர்கள் மனதில் பரவசம் ஏற்படுகிறது. கங்கையம்மனின் கோவில் கோபுர தரிசனத்திற்கும் அத்தனை மகிமை உண்டு. கோபுர தரிசனம் பெற்ற அந்த கணமே பக்தர்களுக்கு கோவிலுக்குள் செல்ல வேண்டும், பக்தியோடு தேவியை வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும், தேவியின் தரிசன பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை ஏற்படுகிறது. கோபுர தரிசனம் செய்து உள்ளே பிரவேசித்தால் அங்கு தாமிரத்தாலான கொடிமரம் நம் கண்களுக்கு புலப்படுகிறது. கோவில்களில் பொதுவாகவே கொடிமரம் என்பது மிக முக்கியமானதாகும். எந்த கோவிலில் கொடிமரம் இல்லையோ அங்கு திருத்தேரோட்டம் நடக்காது என்பது நம்பிக்கை. இத்திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மிக பிரம்மாண்டமாக பிரம்ம ரதோத்சவம், தேவியின் ஆண்டு விழா, அம்மன் திருவிழா, கரக மகோத்சவம் போன்றவைகள் மிக கோலாகலமாக நடைபெறுவதை நாம் இன்றும் காணலாம். ஆலய பிரகாரத்தை சுற்றி வந்தோமானால் முதலில் மிக அழகாக மனதை கவரக்கூடிய எழில்முகத்தோடு வீற்றுள்ள கங்கை தாயை தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்படியே முன்னேறிச் செல்ல பரமசிவனின் புதல்வர்களான ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளி இருப்பதை காணலாம். கருவறையினுள் சற்று உயரமாக கட்டப்பட்டிருக்கும் இடத்தில் அமர்ந்துள்ளது 5.5 அடி உயரம் கொண்ட தேவியின் விக்கிரகம். தன்னையே மறக்கச் செய்யும் அந்த தேவியின் விக்கிரகமானது எல்லோரின் ரட்சணைக்காகவே எழுந்தருளச் செய்யப்பட்டிருக்கிறது. இங்குள்ள இந்த மண்டபமும் அதே சிறப்புடன் கட்டப்பட்டுள்ளது. கருவறை அருகே உற்சவமூர்த்தி சதா சர்வ காலமும் அலங்காரத்துடன் எப்பொழுதும் பூஜைக்கு தயார் நிலையில் உள்ளாள். அவள் எதிரே சக்தி ஸ்வரூபமான அம்மன் வாகனம் சிங்கம் அவள் ரக்ஷணையின் மற்றொரு ரூபமாக நின்று கொண்டிருக்கிறது. கோவில் வளாகத்தின் வலது புறத்தில் சிவனின் அஸ்திரமான திரிசூல தரிசனம். இப்படி எல்லா தெய்வங்களோடும் தேவி கங்கை நமக்கெல்லாம் அருள்மழை பொழிவது மகிழ்ச்சியை பன்மடங்காக்குகிறது. மனதில் உள்ள எல்லா குறைகளையும் உன்முன் வைத்து உன்னையே சரணமடைகிறோம். தாயே, நீயே எங்கள் எல்லோருக்கும் துணை. உன் மனக்கதவை திறந்து நீயே கதி என்று வருகின்ற பக்தர்களை காத்து அபயமளிக்க வேண்டும் அன்னையே. சம்மங்கி, மல்லிகை, ஜாதி, முல்லை ஆகிய மலர்களால் அர்ச்சனை செய்து பக்தி ஸ்ரத்தையோடு அவள்